ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற 24 வயது இளைஞன் வாழ்ந்து வந்தார். மார்கோ மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான். அவனது மனம் எப்போதும் எண்ணங்களால் நிறைந்திருந்தது. நாள் முழுவதும் பலவித எண்ணங்கள் வந்து போயிங்க. இந்த எண்ணங்கள் அவனை அமைதியற்றவனாகவும் சோர்வாகவும் ஆக்கின. அவன் எப்போதும் தனது கடந்த காலத்தை பற்றி வருந்தினான். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்பட்டான். இந்த எண்ணங்களால் அவனது மனம் புயல் போல இருந்தது. அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லை. புன்னகைக்கவே மறந்துவிட்டாள். ஒரு நாள் மார்கோ மலைகளில் உள்ள ஒரு தொலைதூர கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டான். அங்கே ஒரு ஞானமுள்ள முதியவர் வாழ்ந்து வந்ததாக மக்கள் கூறினர். அந்த மனிதர் நகரத்தில் ஒரு பிரபலமான உளவியலாளராக இருந்தார். அவர் தனது வாழ்க்கையில் பலருக்கு உதவி இருந்தார். மேலும் அவர்கள் தங்கள் மனதில் அமைதியை கண்டறிய கற்றுக் கொடுத்திருந்தார். இப்போது அவர் வயதானி விட்டார். அவர் நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு அமைதியான